நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று அன்று சொல்றார். அக்கினி மதிலாய் இருப்பாராம். இது பாதுகாப்பை குறிக்கிற ஒரு காரியம். நம்ம பொல்லாங்க நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். அந்த தினமும் நமக்கு எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் கூட நம்மை நெருங்கி வருகிறது. அதுக்கெல்லாம் தப்பி நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சுற்றிலும் அரணாக இருந்து பாதுகாக்கிறார். அக்கினி முதலாய் இருந்து நான் பாதுகாப்பேன்னு சொல்றார். அதாவது இரும்பு கம்பியில வேலி போடுவாங்க பாதுகாப்புக்கு, அதை கட் பண்ணி உள்ள நுழைஞ்சிடலாம். சிலர் அதில் எலக்ட்ரிஃபை பண்ணி கரண்ட் வச்சிருவாங்க, அது தாக்கம் வர முடியாது. கரண்ட் கட் பண்ணிட்டா வந்துடலாம். உயரமான மதில் சுவரை கூட தாண்டிடலாம். ரொம்ப உயரமாக இருந்தால் கூட அதையும் தாண்டி வரக்கூடிய காரில் இப்போ வந்து விட்டாரு. நெருப்புனால ஒரு மதில் இருந்தால் எப்படி இருக்கும்? நெருப்பு அப்படி அக்கினி, யாரும் ஈஸியாக உள்ள நுழைய முடியாது. பிசாசு கூட உள்ள நுழைய முடியாது. அது ஆண்டவர் வைக்கிற அக்கினி மதிலாம் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.